அது காட்டாற்று வெள்ளம். அது வந்தால் அழிவு. அது வந்தாக்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்தோத்திரம் நஷ்டம். ஆனால் அழிவும் நஷ்டமும் உங்கள் வாழ்க்கை பாதையில் வந்து கொண்டு இருக்குது. அதை திருப்புங்க பாடிங்கிறாங்க. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்களை சிறையிருப்பை திருப்பும் என்று அந்த சங்கீதக்காரன் சிறையிருப்பில் இருக்கிறதான ஜனங்களுக்காக அதை எழுதுகிறான். கர்த்தர் இன்றைக்கு காட்டாற்று வெள்ளத்தை போல இருக்கக்கூடியதான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடியதான ஆயுதமாக மாற்றப் போகிறார். இந்த புதிய மாதத்தில் தெற்கத்தி வெள்ளங்கள் திருப்பப்பட போகிறது. ஸ்தோத்திரம். நஷ்டங்களை தேவன் உங்களுக்கென்று அது லாபமாக ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதான உன்னதமான காரியமாக அதை மாற்றப் போகிறார். இது என்னை கொன்று போடும், இதனை அழித்து போடும், இது எனக்கு மிகப்பெரிய கண்ணி, இது என்னுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதுன்னு சொல்லி எதற்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பயத்தை தேவன் இந்த புதிய மாதத்தில் எடுத்து போடுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய மாதத்தில் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல உடைய சிறையிருப்பை திருப்ப போகிறார். நற்சீரை கொடுக்க போகிறார். உடைய வாழ்க்கை